ஏமா விஷயம் தெரியுமா? ராணி அக்கா வீட்டு மருமக பிரஸ்ல இருந்து எல்லாத்தையும் அவ பிறந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டாளாம். புருஷனை கூட தொட விட மாட்டாளாம். இருக்காங்கம்மா, இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. வாய மூட்ரி. இங்க இருக்கிறது அங்க, அங்க இருக்கிறது இங்கன்னு பொரணி சொல்லு. வேலையை மட்டும் பாக்காத. இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சும்மா இருங்கம்மா, ஏதோ தெரிஞ்சதா சொன்னேன். அம்மா இன்னும் கொஞ்சம் நெய்ய ஊத்துங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீ சும்மா இரு நாகமணி, அதெல்லாம் பெரியவன் கல்யாணத்துல பாத்துக்கலாம். அத்தை, ஒரு உண்மையை சொல்லு. இப்ப நான் பெரியவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்த அம்மா மாதிரியே பாப்பியா? இல்ல நான் மாமியாரு நீ மருமகன்னு பெருசா பந்தாலாம் பண்ணுவியா? உனக்கு என்ன தோணுதோ அதை கேட்டுருவியா? மனசுல வச்சுக்கவே மாட்டியா? முடியும் அப்படின்னு மனசு கெட்டுரும். சூப்பர் சர்வீஸ்ப்பா. இந்த மாதிரி ஹோட்டல்ல பசிக்கிறப்ப சோற போட மாட்டானுங்க. வேடிக்கைதான். நம்ம குடுக்கற பில்லுல இன்னொரு ஹோட்டல் கட்டிக்கணும். அதனால வயிற்றுக்கு வஞ்சனை வைக்காம நல்லா சாப்பிடுங்க. ஏன் கூலிங்கா இல்லையா வாட்டர்? என்னடி இது கிராமத்துக்காரி மாதிரி பேசுற? நல்லா பேசு. ஏன் நம்ம கிராமம் இல்லையா? ஏய் வாங்கடி, என்னடி எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? வரோம். ஏடி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எனக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணலாமேன்னு தான். இப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சு. சோ ஹாப்பியா இருக்கு. ரங்கநாதன் மாமா பையங்கிறதுனால நல்லா தான் இருப்பான். ஆனா இங்க எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. ஒண்ணு பண்ணு, அவனை கூப்பிடு, நான் பேசுறேன். ஆல்ரெடி கூப்பிட்டேனேனா? அப்படியா? எப்போ? இப்போதான். பாவி, நாம எல்லாருமே இருக்கோம்னு சொல்லலாம். நம்பர் 1 மாப்பிள்ளை ஆகணும்னா இந்த அளவுக்காவது ஒரு ஷாக் இருக்கணும்ல. டேய், எங்க அண்ணா ஏதோ கேட்டானா? எதுவும் சொல்லாத. அவன் என்னத்த கேட்க போறான்? இவன் என்னத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றான்? ஒரு அளவும் புரியல. வருவாடி. இன்னொரு தடவை அப்புறம் பார்க்கலாம். இங்க வா. உங்க அக்கா எங்க? போ காட்டு. இத போட்டுக்க, நல்லா இருக்கும். மொத்த கூட்டமும் இங்கதான் இருக்கு. செம்மையா மாட்டு விட்டா போல இருக்க. அங்க பாரு, அவர் வந்திருக்காரு. எங்க அடே சின்னவனே, ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா? வா வா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. வா அக்கா. வா. என்னங்க, நம்ம ரங்கநாதன பையன். நீ வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. எதிர்பார்க்காம இல்ல, அக்கா கூப்பிட்டு தான் இங்க வந்திருக்காரு. அக்கா தானே நீ கூப்பிட்டா? சுத்து போயிட்டா. மாப்ள, நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. தம்பி நீங்க உட்காருங்க. உட்காரு, உட்காருடா. சாப்பிடு. வாய முறாடே. ஏண்டா என்ன பண்ற? ஏதாவது பண்றியா இல்ல காலியா? பார், ஒரு பிளானிங், ஒரு பண்பு, ஒரு எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போய் 5 மணிக்கெலாம் திரும்பி வந்து கழுத்து முழுக்க பவுடர் போட்டுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டிவியில் எந்த சேனலை பார்க்கறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சமயக்கட்டில் இருக்கிற பொண்டாட்டியை எவனாவது பார்த்துருவானு பயந்துக்கிட்டே இடுப்பை கிள்றதுன்னா எனக்கு கடுப்பு. ஏண்டா, உங்க வீட்டுல எல்லாரும் இப்படிதான் பேசுவீங்களா? ஒருத்தன் கூட ஒழுங்கா பேச மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கொழுப்பு. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு உலகத்துல இருக்கிற எல்லா வித்தையும் நான் கத்துக்கிட்டேன். ஆனா இவனுங்களையும் இவனுங்க குடும்பத்தையும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலடா சாமி. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னா அது இவனுங்க தான். பண்பு. இவங்க அண்ணன்
கல்யாண ஃபங்க்ஷன்ல எவ்வளவு கலாட்டா பண்ணிட்டான், அதுவும் ஒரு கிளாஸ் பச்சை தண்ணிக்காக. டேய், அவளை எங்கேயாவது கூட்டு போய் காட்டுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. உட்கார வச்சு புத்திமதி சொல்லுங்கடா, அப்படியே விட்டுறாதீங்க. அன்னைக்கு அவன் அப்படி இருந்தது காரணம் நீங்க தான் தெரிஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு எனக்கே தெரியாது. இவரு செய்யற வரைக்கும் நாங்க சும்மா இருப்போம் பாரு. பழக்க வழக்கத்தை மாத்திக்கங்கடானா இப்படியே தான் நாங்க இருப்போம், திருந்த மாட்டோம்னு சொன்னா யாருக்கு நஷ்டம்? என்ன நான் சொல்றது? இப்படி இரு அப்படி இருன்னு எங்க அப்பாவே எப்பவும் சொன்னதில்ல. ரோட்ல போற வெட்டி பைய சொன்னா கேட்க, அதுவும் இல்லாம எவ்வளவு அறிவு இருந்தாலும் உன்ன மாதிரி ஆள் சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பார், நீ அடங்குற வரைக்கும் நான் அடங்க மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. இதுக்கப்புறம் என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடாத. அடிச்சா மௌன பொறி கலங்கிடும் எல்லாருக்கும். ஹலோ சின்னவனே, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண? ஏன் இப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி உன்னை ஹைலைட் பண்ணணும்னு எவ்வளவு பிளான் போட்ட? அடேங்க அப்பா, அவன் ஒரு அப்பன் பெரிய மனுஷன், அவன் முன்னால என்ன ஹைலைட் பண்றியா? வெளியில தெரியலனாலும் நீ கோவக்காரன் தான். ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா சட்டை போட்டிருந்தேன்னா அட்டகாசமா இருந்திருக்கும். நீ உங்க அப்பா மாதிரி வெளியே தான் பாப்பா, உள்ள பார்க்க மாட்டல. என்ன கத்து கொடுத்தாவன்? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா? நாங்க யோசிக்க மாட்டோமா? எதுக்குடி கத்துற? எல்லாம் அப்பதான் கத்து கொடுப்பாங்களா என்ன? வாய் மூடு, மூடு. என்ன வாங்கி உன்னை விட்டான்னு பாரு, மூஞ்சி வாங்கி போயிடும். நான் ஹார்ட் ஃபீல் ஆயிட்டேன். நான் உங்களை மூஞ்சி ஆயிட்டேன். பாரு. ஐயோ, உயிரை வாங்குறாளே. டவுட்டே இல்லடி, கெடுத்துட்டா அவங்க அப்பா மொத்தத்தையும். இத பாரு, எப்ப பார்த்தாலும் அப்பா, எது பேசினாலும் அப்பா. ஜாலியா பேசலாமே, நீ எப்பவுமே பேசுவல அந்த மாதிரி. உலகம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டு இருந்தாலும் சரி, இவளுங்களுக்கு வேண்டியது மட்டும் கிடைச்சிடணும். இத பாரு, நான் குதிக்க போறேன். நாட்டுக்கு ஒரு தொல்லை ஒழியட்டும். சின்னவனே, நான் இங்க குதிக்க போறேன். குதிச்சிடுவேன். அப்புறம் ஆக்சுவலி இது காதலே இல்லை. காதல்லாம் எவ்வளோ இருக்கு தெரியுமா? லவ்னா என்ன நினைச்ச? போய் சொல்லிக்கணும், செல்ல பேர் வச்சு கூப்பிடணும், அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசணும். இவன் தான் நினைச்சா அவ வேற உயிர் வாங்குறான். ஏய், இப்ப எதுக்கு ஃபோன் பண்ற? அது என்ன? இப்போ டைம் என்ன? 11. அதுக்கு ராத்திரி இல்லையா? இருட்டு. இருட்டுன்னா எனக்கு பயம். ஃபோன் வை. ஏய், கொஞ்சம் இரு, கொஞ்சம் இரு. நான் ஃபோன் பண்ணல, என் ஃபோன் தான் பண்ணிச்சு. ஐயோ தெய்வமே, நான் இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இவ பேசுற பேச்சு என்ன? எங்க அவன்? டேய், எங்கடா இருக்க? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலை வா. நான் கிளம்பிட்டேன். எங்கடா? ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஊருக்கா? இல்லடா, நான் சொல்றது கொஞ்சம். எல்லா பயிலும் நாட்டுல நிம்மதியாவும் சந்தோஷமாவும் தான் இருக்கான், என்ன தவிர. கேட்கலாம்ல? சொல்ல மாட்டேமா? மூஞ்சி வேற தூக்கி வச்சுக்கிட்டேன். இவன் ஒருத்தன் போதும் வாழ்க்கை தனக்கு தானே புரிஞ்சு போறதுக்கு. அநியாயமா 7,000 ரூபா போயிடும். பெரியம்மா வந்திருக்கான். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஏதாவது கேட்டிங்களா? சின்னவன் ஃபோன் பண்ணலையா? ரொம்ப நல்லா இருக்கு. சின்னவனை பத்தி கேட்டா பெரியவனை கேட்க சொல்றீங்க, பெரியவனை பத்தி கேட்டா சின்னவனை கேட்க சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க 2 பேரும் பாத்துக்குவாங்க விடு. அவங்க தான் பாத்துப்பாங்க. ஏதோ கடவுள் புண்ணியத்துல நம்ம பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. ஏய்,
வேற ஒரு சொல்லணும் ஞாபகம் வருது. நாளைக்கு நேரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். பெரிய பொண்ணு அமெரிக்காலேருந்து வந்திருக்காளாம். அந்த பொண்ணு பண்ண உதவியை இப்போது மறக்க முடியுமா? ஒன்றும் இல்லை, நேராக போய் கூடிய சீக்கிரமே நல்ல விசேஷம் நடக்கணும்னு நம்ம எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்? நீ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பலகாரம்லாம் செஞ்சு வை, எடுத்துட்டு போறேன். நல்லா இருக்கும். சீதா, மழை பெய்யற மாதிரி இருக்கு, போய் துணி எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது இது? மேல இருந்து போட்டோ எடுக்கறாங்க. ரெடியா இரு போஸ் கொடுக்கிறதுக்கு. போட்டோ லூசு தரமா பேசி. இந்த தடவை போட்டோ எடுத்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கலாம். அதோ பாரு அங்க பாரு. என்ன? ஒரு தடவை பாரு.